Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ் நியூ இயர்க்காக நம்ம Lakshmi Max ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ALP 2025 எக்ஸாம் அப்ளை பண்றதுல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. சோ ALP 2025 எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது, how to apply அப்படின ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். சோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் ALP எக்ஸாம் பத்தி இன்னும் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. சோ ALP பத்தின A to Z இன்ஃபர்மேஷனுக்கும் நான் தனி வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ALP எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இதோட செலக்ஷன் ப்ராசஸ் என்னங்க கூடிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனுக்கும் நான் தனி வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஓகேவா? சோ இந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்து ALP எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி ALP 2025க்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ALP 2025 எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ 120 டேஸ்ல ALP எக்ஸாமுக்கு ரெடி ஆகுற மாதிரி நீங்க 0 லெவல்ல இருந்தாலும் சரி, இப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இந்த 120 டேஸ் பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால ALP எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். சோ இதுக்கான 120 டேஸ் ஸ்டடி பிளானும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து அப்லோட் பண்றேன். ஓகேவா? சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி NTPCயோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 399. ஓகேவா? சோ 599 நீங்க பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கோர்ஸ், மேக்ஸோட A to Z, ரீசனிங்கோட A to Z எல்லாமே இதுல கவர் பண்ணிருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1499. இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 999 பே பண்ண வேண்டாம், நீங்க 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் பாத்தீங்கன்னா 599. அதாவது NTPC குரூப் டிக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், SSC எக்ஸாமுக்கான 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் பிளஸ் டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கவர் பண்ணிருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 599. பட் இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். SSC அண்ட் பேங்கிங் ஸ்டூடெண்ட்டுக்காக ஸ்பெஷலா கிரியேட் பண்ண கோர்ஸ் தான் இந்த இங்கிலீஷ் கோர்ஸ், இங்கிலீஷோட A to Z சீரிஸ். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 999. இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச். ஸோ குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா 599. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட் 12 o'clock கூட உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும். நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸ் வந்து இருக்கும். லைவ் கிளாஸோட டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் 10:30 to 11:30 உங்களுக்கு லைவ் வந்து இருக்கும். ஓகே, சோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல எல்லாமே கவர் ஆகிரும். இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். அதாவது ரயில்வேக்கு கீழ வரக்கூடிய NTPC, ALP, குரூப் டி எல்லா எக்ஸாமும் இதுல கவர் ஆகும். SSCக்கு கீழ வரக்கூடிய SSCயோட CGL, CHSL, MTS, CAPF, செலக்ஷன் போஸ்ட்னு எல்லா எக்ஸாமும் இந்த கோர்ஸ்லயே கவர் ஆகிரும். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா சோ நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன், கரண்ட் அஃபேர்ல தான் வீக்கா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே படிச்சிட்டேன் பட் டெஸ்ட் மட்டும் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் NTPCயோட டெஸ்ட் பேட்ச் இல்ல குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த டெஸ்ட் பேட்ச் வேணுமோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல மேக்ஸ்ல மட்டும் வீக்கா இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸுக்கான கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல இங்கிலீஷ் தான் வீக் அப்படின்னா அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1899. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ இப்போ ALPக்கான நியூ பேட்சும் இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ ALP 2025 இப்போ நோட்டிபிகேஷன் வந்துச்சு இல்லையா? சோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கான நியூ பேட்ச் 120 டேஸ்க்கான பேட்சுமே இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி NTPCக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச், குரூப் டிக்கான செகண்ட் பேட்ச், SSCக்கான நியூ பேட்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ண வைப்போம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन படிக்கிற மாதிரி இருக்கும். வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எவ்ரி சாட்டர்டே நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு டெய்லி மார்னிங் 10:30 to 11:30 வந்து லைவ் கிளாஸ் இருக்கும். இந்த லைவ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், GK क्वेश्चंस எல்லாமே நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்
இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்லை நீங்கள் என்டிபிசியோட டெஸ்ட் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்லை உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏபிடிஎஃப்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்லை குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணால் 1899 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. அதே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான மெசேஜை இந்த நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணதும் உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிரும். டெய்லி லைவ் கிளாஸஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறம் டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருப்போம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எவ்ரி வீக் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கும். டெய்லி ஒவ்வொரு டாபிக் முடிக்க உங்களுக்கு டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். ஸோ இதில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்களால் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு ஆல் இன் ஒன் ப்ளஸ் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 2300 மட்டுமே பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணால் போதுமானது. அதே மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் இல்லை குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் ஆல் இன் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3000க்கு மேலே வந்து ஃபீஸ் வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு ஆஃபரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் மட்டும்னா 1899 பே பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கிளாஸும் வேணும் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன்னுக்கு 1899 டெஸ்ட் பேட்சுக்கு வந்து 399 பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓவராலாக உங்களுக்கு 2300 தான் ஃபீஸ் வரும். மற்ற நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா 3000 கிட்ட ஃபீஸ் வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஏன்னா தமிழ் நியூ இயருக்காக இந்த ஆஃபர் வந்து டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஏஎல்பி எக்ஸாம் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நாம ஈவினிங் வந்து முக்கியமான மேக்ஸ், ரீசனிங் கொஸ்டின், ஜிகே கொஸ்டின் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி எக்ஸாம் எல்லாமே கவர் பண்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி நாம ஒரு 31 கிளாஸஸ் கொண்டு போனோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு +3 யூடியூப் லைவ் கிளாஸஸ் வரை கொண்டு போனோம். ஸோ இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்கள்லையும் உங்களுக்கு என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ படிக்க ஆரம்பிங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஏஎல்பியோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா, லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா 2024 உங்களுக்கு ஜனவரியில் ஃபஸ்ட்டு ஏஎல்பியோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப், டெக்னீஷியன், இப்படி 1 by 1 ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஎல்பியோட நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 by 1 அகெயின் இன்னொரு ஆர்பிஎஃப், இன்னொரு டெக்னீஷியன், அதுக்கப்புறம் இன்னொரு என்டிபிசி, குரூப் டி இந்த எக்ஸாம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 2024 என்டிபிசிக்கு ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனில் கன்ஃபார்மாக என்டிபிசி எக்ஸாம் வந்து இருக்கும். என்டிபிசியோட சிபிடி 1 முடிச்சு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சிபிடி 2 வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 2 months ஆகும். சிபிடி 1 முடிச்சு அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 2 months 2.5 monthsக்கு அப்புறம் சிபிடி 2 வந்து நடக்கும். என்டிபிசியோட சிபிடி 2 நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா குரூப் டியோட சிபிடி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால படிக்க ஆரம்பிங்க. ஆல்ரெடி சிலபஸை முடிச்ச ஸ்டூடெண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களால் எவ்வளோ டெஸ்ட் எடுக்க முடியுமோ எக்ஸாம் போகிறதுக்குள்ளே அவ்வளோ டெஸ்ட் வந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்கள் ஆஃபரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிடுவோம். நீங்கள் 1899 தான் பே பண்ண போறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள் வீடு தான் கோச்சிங் சென்டர். கரெக்டாக கொடுக்கக்கூடிய கிளாஸஸை ஒரு லேப்டாப்போ ஃபோனோ வச்சுருந்தீங்கன்னா போதும். அதில் கொடுக்கக்கூடிய கிளாஸஸ். ஸோ அந்த கிளாஸஸ் வாட்ச் பண்ணும்போது கையில் ஒரு நோட் வச்சுக்கோங்க, ஒரு நோட்டு ஒரு பென் வச்சுக்கோங்க. என்னென்ன சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இப்போ ஒரு பிகினராக உள்ள வரீங்க, ஒரு 0 லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ஒரு கோச்சிங் சென்டர் அந்த மாதிரி எதுவுமே தனியாக ஆஃப்லைன் ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி என்ன பண்ணுங்க, மார்னிங் அதுக்கான ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ கிளாஸை ஓப்பன் பண்ணிட்டு கையில் நோட்டு பென் வச்சிருக்க போறீங்க, கரெக்டாக கிளாஸஸ் பார்க்க போறீங்க. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொடுக்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், சிலபஸ் எல்லாமே இங்கே ஆல் இன் ஒன் கோர்ஸ் பார்த்து முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட்டோட ஸ்கோரை 1 by 1 நீங்கள் என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம்னா செலெக்ஷன்.
செக்ஷன். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குமோ அந்த டைமில் கிளாஸஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமில் நீங்கள் கிளாஸஸ் எல்லாமே பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். சப்போஸ் நீங்கள் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணாலும் அந்த லைவ் கிளாஸும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆப்லேயே ரெக்கார்ட் ஆகிரும். மிஸ் பண்ண லைவ் கிளாஸஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து படிக்கணும். படிச்சிங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். இன்னும் ரயில்வேலையும் சரி, எஸ்எஸ்சிலையும் சரி, அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒரு 4 மாதம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா போதும். ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது எப்படி வெறித்தனமாக படிச்சிருப்போம். 10th படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நாளே என்ன சொல்லுவாங்க, இது மட்டும் நீ படிச்சிட்டனா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த 4 மாதம் மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்கன்னா போதும். அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கற்றுக்கலாம். எது வந்து எந்த இடத்துல மார்க் விடுறோம், எந்த இடத்துல இது பண்ணால் மார்க் இம்ப்ரூவ் ஆகும், எப்படி பாஸ் பண்ணலாம், அங்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே அந்த 4 மாதத்தில் கற்றுக்கிடலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். 4 மாதம் மினிமம், 4 மாதம் மேக்ஸிமம் 6 மாதம் ஆகும் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் படிக்கணும். அந்த 4 மாதமும் உட்காந்து வெறித்தனமாக படிக்கணும். படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தான் பார்த்தீங்கன்னா என்டிபிசி கிளியர் பண்ணுறாங்க, குரூப் டி கிளியர் பண்ணுறாங்க. 18 வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. எல்லா சோர்ஸுமே உங்கள் கையில் இருக்குது. வேறு எங்கேயுமே தேடி அலையணும்னு அவசியமே இல்லை. வேறு எங்கேயாவது புக்கு வாங்க போகணும், சென்னையில் தான் அந்த புக்கு கிடைக்கும், இல்லை திருநெல்வேலி தான் போகணும், அதாவது நம்ம இருக்க ஏரியாவிலேருந்து ரொம்ப தூரம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ எல்லாமே கைக்கு வந்துருச்சு. கையில் மொபைல் ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது. என்ன புக்கு தேவையோ, என்ன கிளாஸ் தேவையோ எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது. பட் உங்களோட டைமை மட்டும் நீங்கள் ஒதுக்கணும். படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குனீங்க அப்படின்னா லைஃபே சூப்பராக அமையும். படிக்கக்கூடியவங்களோட லைஃப் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஓகே, ஸோ படிப்பு வந்து எப்போவுமே உங்களை காப்பாற்றும். அதனால் படிங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி ஆஃபரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு நான் எப்போவுமே சொல்கிறது தான், உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு டேலண்ட் இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. டேலண்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண எல்லாருமே டேலண்டான பர்சன் கிடையாது. எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கர். ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி, பேஷன்ஸ், இது 3 உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா லைஃப்பில் சக்ஸஸ் தான். ஓகே, ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏஎல்பிக்கான நியூ பேட்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி என்டிபிசிக்கான கிளாஸஸ், குரூப் டிக்கான கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கோம். டெய்லி மார்னிங் 10:30 to 11:30 லைவ் கிளாஸும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த லைவ் கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போகும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு சூப்பராக ஆன்சர் பண்ணுவாங்க லைவ் கிளாஸில். ஸோ அந்த அளவுக்கு நீங்களும் ரெடி ஆகணும். ஸோ படிங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். அடுத்த கிளாஸில் ஏஎல்பி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.